விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவர் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இது எப்படி இருக்கும்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. சரி, நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். 8 அப்படின்னாலே நான் சொல்ல தேவையில்லை. அஸ்ட்ராலஜியில் 8 அப்படின்னு கேட்டாலே அலறிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா இது திருட்டினுடைய இடம், மாங்கல்யஸ்தானம், சந்தேகத்தினுடைய இடம், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன் 8ஆம் வீடு அப்படின்னாலே பயம். அந்த 8ஆம் வீட்டில் ஒரு திசை நடத்துதுன்னா ரொம்ப ரொம்ப பயம். அந்த 8ஆம் வீடு புதன் போதே விருச்சிகத்துக்கு ரொம்ப பயம். அந்த 8ல் தன்னுடைய ராசிநாதனே இருக்காங்க அப்படின் போது ரொம்ப 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 நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 80% நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 20% நல்லா இருக்குது. எந்த ஒரு பொசிஷனிங்குமே டோட்டலி ஜீரோன்றது கிடையவே கிடையாது விருச்சிக ராசி அன்பர்களே. பட் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்ற ராசிகளை விட. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னாலே எதையும் சாதிக்கும் தன்மை. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க விருச்சிக ராசி அன்பர்கள்னா அதை எப்படியாவது முடிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கக்குள்ள இருக்கும். அந்த கப்பாசிட்டியும் கடவுள் கொடுத்திருப்பார். அந்த செவ்வாயை அப்படியே அவங்க கிட்ட பார்க்கலாம். ஒரு இடத்த முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த டெக்னிக் பயங்கரமாகவே வரும். எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம். ஏன் நிறைய விருச்சிக ராசி ஒரு சின்ன விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்களே. ஏப்பா சதா இதே தான் ஒரு சிந்தனையா அப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணம் தான் அந்த விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு இப்போ 8ல் தன்னுடைய ராசிநாதனே வரும்போது சில எச்சரிக்கை கண்டிப்பாக வேணும். ஸோ இதை நான் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை சிக்காமலும் நீங்கள் இருக்கணும். இதை ஓவர்கம் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சரி, இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒருத்தர் பிரச்சனையில் மாற்றுறது எதில் தெரியுங்களா? சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய லெவலில் தலை தூக்கும். எதில் சந்தேகம் வரும் அப்படின்னா, எல்லா விஷயத்துலேயும் சந்தேகம் வருங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு மேனேஜர் உங்ககிட்ட ஒரு 35 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது மேபி அவர் ஃபோனை டக் டக்குன்னு கீழே பார்ப்பார், வைப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போது யாரோ அந்த ஃபோன் லைனில் இருக்காங்க போல இருக்குடா, நம்மளுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்டெல்லாம் அந்த சைட் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தவறுதலான எண்ணம் ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, அவனை நேரடியாக கூப்பிட்டு கேட்டால் அது வேற மாதிரி ஆயிடுன்றதுனால நீங்கள் வேவ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த வேவ் அப்படின்னு பார்க்கறது தப்புன்றது கிடையாது. ஆனால் அது உங்கள் உள் மனசோடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணும்? வெளி காமிச்சிடும். அந்த வெளிக்காமிக்கல் அப்படின்றது ஒரு கோபமான வார்த்தைகள், அல்லது ஒரு பெர்மிஷன் கேட்டால் கொடுக்காதது, அந்த மாதிரி இந்த 45 நாட்களுக்குள்ளேயே ஒரு டெரரா அவரை பார்க்குற மாதிரி வச்சிடும். அதுக்கு அப்புறம்தான் புரியும், அச்சச்சோ அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதையும் மீறி உங்ககிட்ட உட்கார்ந்து அவர் முக்கியமான டிஸ்கஷனில் இருந்தாருன்னு. ஆனால் அது புரிகிற காலகட்டத்துக்குள்ள நீங்கள் அவர் மேலே பட்ட சந்தேகத்தினால டோட்டலி அவர் உங்களை விட்டு போயிடுவார். அது உங்களை விட்டு போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணதுனால நான் சொல்லலை, பண்ண டார்ச்சரினால நான் சொன்னேன். அந்த டார்ச்சரினால அவர் விரோதி ஆயிடுவார். அவர் எதிரியோட போய் சேர்ந்துருவார். அவர் நல்ல மனிதர் தான், ஆனால் நீங்கள் உங்களுடைய சந்தேக பார்வை அவரை அந்த அளவுக்கு செய்ய வச்சிடுச்சு. அப்போ அவர் செஞ்சாரா, நீங்கள் செஞ்சீங்களா? இதுதான் இங்கே பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் உங்களுடைய யூகத்தை தள்ளி வச்சுட்டு ஓப்பனாக எப்படி அவரை ஹார்ட்டை ஹர்ட் பண்ணாமல், ஒரு நெஞ்சில் குத்தாமல், என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்களே, ஃபோனை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு அதில் என்னென்ன சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது மனசாந்தத்தை ஏற்படுத்திடும். ஸோ இங்கே தீர ஆலோசித்து நீங்கள் தென் உங்கள் மனசாந்தத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி உங்களை மீறி
பல விஷயங்கள் மறதியில் நீங்கள் வைக்கிறதும், நீங்கள் ஒரு 5% பேசிட்டு இல்லவே இல்லைப்பா நான் 10% கம்மி நான் என் வாழ்நாளில் கொடுத்தது இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் பேசுறதுனால உங்கள் மேலே தப்பான ஒரு எண்ணம் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் இப்போ கட் ஆறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புதுமண தம்பதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்னுடைய 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி காலகட்டத்தில் கல்யாணமாகி ஒரு பெண்மகளோ ஆண்மகனோ வந்து ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இவங்க விருச்சிகராசி அன்பர்கள் சொல்கிறத அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் மாமனார் மாமியார் எல்லாமே தப்பான புரிதல் அங்கே ஏற்பட்டுடுது. ஸோ புரிதலுக்கு உண்டான காலகட்டம், அதுவும் திருமணத்துக்கு 45 நாள் அல்ல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு தான் ஒருத்தரை பற்றி மார்க் பண்ணணும். என்னப்பா அது உங்களுடைய பாட்டி எப்போ பார்த்தாலும் இது சொல்லிட்டே இருக்காங்க, சும்மா இருக்க சொல்லுப்பா அந்த பாட்டியை, இல்லாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது பையன் என்னப்பா நகினே இருக்காங்க உங்கள் அம்மா, எப்போ பார்த்தாலும் இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, ஏன்னா நான் உங்கள் வீட்டு வேலைக்காரனா. See, whatever it may be, இன்னைக்கு all are equal. பட் அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றத டோன்ட் அனலைஸ் வித்தின் திஸ் 45 days. இதுதான் என்னுடைய தாட். ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் இப்போ புரியாத புதிராக இருக்கும், உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகவே விடாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னாலே வெரி போல்டு வெரி ஸ்ட்ராங். ஆனால் இப்போ they'll be the same, அது ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்கும், உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு சக்தி வேலை செய்யும், அது எல்லாமே தப்பாக போகும். அப்போது நீங்கள் அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கும்போதே பயம்ன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தப்பாயிடும் இல்லையா? அந்த பயத்தினால் நிறைய தப்புகள் நடக்க வச்சிடும். ஸோ ஒரு இல்லத்தரசியாக இருந்தால் கூட இப்போ இது ஆயிடுமோ இது வச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அப்போ மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நிறைய டிப்ரெஷன், நிறைய ஸ்ட்ரெஸ். இது எப்படி இருக்குன்னா என்னமோ தனிமையாக இருக்கிற மாதிரி, யாருமே சொன்னால் கேட்கல, டே அவனுக்கு நான் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்டா, இப்போ அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நீ 10 மணிக்கு வந்துருன்னு பாரு, இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் உங்கள் மனசை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, இன்றைக்கி நான் வர முடியாதுன்னு. பட் நீங்கள் மெயிலை செக் பண்ணாமல் வாட்ஸ்அப்பை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இப்போ நடக்கும். ஸோ உங்கள் கம்யூனிகேஷன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்லிகிட்டே போகலாம். தயவு செஞ்சு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ எப்படின்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சுன்னா, போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஈகோக்கள் தலையை தூக்கும். எப்படிப்பட்ட ஒரு கன்சைன்மெண்ட்டுமே, நீ இப்படி சொல்லிட்டல நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ சொல்லிட்டல எனக்கு இது வேண்டாம் போ அப்படின்ற ஒரு வார்த்தையினால நிறைய டேக் இட் ஈஸி பாலிசி இப்போ இருக்கவே இருக்காது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு. அப்போ அந்த இடத்துல நிதானம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் எதிரிகளை மட்டும் சம்பாரிச்சிடாதீங்க. இது ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்குறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதிரியானவங்க லாங் ரன்னில் உங்களை பழி தீக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருப்பாங்க. அது அப்புறம் வாழ்க்கையில் விருச்சிகம்னாலே ஸ்ட்ரென்த்துங்க, விருச்சிகம்னாலே சாதனை. அந்த சாதனை அவங்கள வெல்வதற்குண்டான காலமாக போயிடுமே ஒழிய நீங்கள் உங்களுடைய இவ்வளோ பெரிய சாதனைகளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகாமல் அது கட் பண்ணி விட்டுடும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கவர்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளோலாம் நீ கொடுப்பா, அப்போ தான் நான் இந்த வேலை கொடுப்பேன், இது ரொம்ப டிமாண்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லி கடைசியில் வாங்கி கொடுத்தாலும் அது ஏண்டா வாங்கினோட ஒரு பொசிஷனுக்கு போயிடும். ஸோ கவர்மெண்ட் வழியில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்பாதீங்க, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் செய்யாதீங்க. ஏன்னா இது ஒன்றும் வருட பலன் கிடையாது, இது 45 நாள் பலன். ஆனால் இது 45 நாள் தான் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடும். ஸோ ரொம்ப டேக் இட் ஈஸியாக நீங்கள் இருக்கணும். ரொம்பவே முருகனுடைய வழிபாடு, உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பவே
பேசவே வேண்டாங்க. நீங்கள் கேட்கிறவராக இருங்க. யார் உங்களோட பேசினாலும் பி எ வெரி குட் லிசனர் அண்ட் தென் அனலைஸ் அண்ட் தென் ஸ்பீக் அவுட். ஸோ நீங்கள் பேசுகிறது கம்மியாக இருக்கணும், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு பல டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியோட நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னாலோ இல்லை யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னாலோ இந்த 45 நாளில் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம ஜோதிடத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.